தமிழக அரசு சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கும் வகையில் எளிதில் மக்காத ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த முற்றிலும் தடை விதித்துள்ளது. மேலும் இதனை பயன்படுத்தக்கூடாது என விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறிந்தால் முதல் முறை குற்றத்திற்கு ரூபாய் 25,000, இரண்டாவது முறை குற்றத்திற்கு ரூபாய் 50,000, மூன்றாவது முறைக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதிக்கவும் அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வளரிகர்கள் பிளாஸ்டிக் பைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்வதுடன் அபராதம் விதித்தும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது துப்புரவு அலுவலர்கள் தங்கவேல், ரமேஷ், சீனிவாசன், ராமச்சந்திரன் மற்றும் துப்புரவு ஆய்வாளர்கள் பொன்னர், ஸ்டீபன், எவின் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.